Hello friends, welcome back to my channel Happy Coding. நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஜாவாவோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து பார்த்தோம் இல்லையா. அதுல வந்துட்டு ஜாவாக்கு என்னென்ன எடிட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஜாவாக்கு வந்துட்டு நம்ம நார்மலாக டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, நோட்பேடில் எழுதி கூட நம்ம ஜாவாவை வந்துட்டு கம்பைல் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா நெட்பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். இல்லைனா எக்லிப்ஸ்ன்ற ஐடி இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். இது மூணில் நம்ம எந்த வேலை வேணும்னா கூட நம்ம வந்துட்டு ஜாவா கோட் எழுதி நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ணி அதோட அவுட்புட் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் ஐடிஇ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்ல போகிறேன். அதுவுமே ஸ்பெசிஃபிக்காக விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இல்லை நீங்கள் வேறு எதுவும் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாமே எக்லிப்ஸ் ஐடி விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.eclipse.org அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்துட்டு நம்ம போய்க்கணும். இந்த யூஆர்எல்லை நீங்கள் வந்துட்டு ப்ரௌசரில் போட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போய் ஃபஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் அங்கே போய்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் போன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அந்த பேஜு. ஸோ அந்த பேஜில் டவுன்லோட் அப்படின்ட்டு சொல்லி ஒரு பட்டன் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பட்டனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு டவுன்லோட்ஸ் அப்படின்ற இன்னொரு பேஜ்க்கு வந்துட்டு உங்களை ரீடைரக்ட் பண்ணும். ஸோ அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். அதுலேயுமே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் மறுபடியுமே கிளிக் பண்ணணும். ஸோ மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணி முடித்த உடனே எப்படி இருக்கும் அப்படின்னா அது மறுபடியும் இப்போ நீங்கள் அது இன்னொரு பேஜுக்கு வந்துட்டு உங்களை ரீடைரக்ட் பண்ணும். பட் இங்கே நீங்கள் டவுன்லோட் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு உண்மையாகவே இந்த ஃபைல் தான் உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஃபைல் விண்டோஸ் அப்படின்றதுனால .exe அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது வந்துட்டு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ன்றதுனால இது வந்துட்டு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இங்கே ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக உங்களோட சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணால் அதெல்லாம் எங்கே போய் நம்மளுக்கு சேவ் ஆகும், நம்மளோட டவுன்லோட்ஸில் தானே சேவ் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலுமே உங்களுக்கு டவுன்லோட்ஸ் அப்படின்றதுல வந்துட்டு டவுன்லோட் ஆயிருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்களோட செட்டிங் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் வந்துட்டு டவுன்லோட்ஸில் தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகுமா, இல்லை நீங்கள் வேறு எதுவும் செட்டிங்ஸ் மாற்றி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு டிஃபால்ட்டாக டவுன்லோட் ஆகுமோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நார்மலாக மோஸ்ட்லி எல்லாருமே டவுன்லோட்ஸில் தான் டவுன்லோட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போனா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நீங்கள் அந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு .exe ஃபைல் டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபைல் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். உங்களோட அந்த டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் வந்துட்டு காமிக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதில் மேனுவலாக நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, எல்லாத்தையும் நீங்கள் அது சிஸ்டமே கேட்கும். அந்த பாப்பப்பில் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோன்னா ஓகேவா இல்லை உங்களுக்கு எதனா சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். மோஸ்ட்லி அதை இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அவங்க காமிக்கிற அந்த செட்டிங்ஸோடையே நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு பர்ஃபெக்டாக தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இது மேக்கோ இல்லை லினக்ஸ் அந்த மாதிரி ஓஎஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம வந்துட்டு கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் லினக்ஸ்லலாம். ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் கமெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா நீங்கள் விண்டோஸை விட எனக்கு லினக்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமே உங்களுக்கு. ஸோ அது யூஸ் பண்ண தான் அது வந்துட்டு உங்களுக்கு அது எல்லாமே பழகும். ஸோ நீங்கள் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா, அது மட்டும்தான் கொஞ்சம் அதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேலையுமே இருக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபைல் அந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இது வந்துட்டு டவுன்லோட் ஆகிருக்குமா இந்த ஃபைலு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஃபைலை நீங்கள் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்னால் நம்ம வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணோன்னா அது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஒவ்வொன்றா கேட்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எதுக்காக என்ன லொக்கேஷனில் இதை போய் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ அந்த மாதிரி நிறைய வந்துட்டு கேட்கும். அதெல்லாம் நீங்கள் 1 by 1 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு காமிக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். எக்லிப்ஸ் ஐடி நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ இது எக்லிப்ஸ் வந்துட்டு ஒன்லி நம்ம ஜாவா டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஐடியை யூஸ் பண்ணி நிறைய டெவலப்மெண்ட் வந்துட்டு ஆக்சுவலி நடக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த எக்லிப்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அதை நீங்கள் வந்துட்டு இதில் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்போ எதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்லிப்ஸ் ஐடி நம்ம எதுக்காக இப்போ டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஜாவா டெவலப் பண்ணி பார்க்கறதுக்கு தானே. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா Eclipse IDE for Java Developer அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதுலேயே மோஸ்ட்லி எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துட்டு பாப்பப் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணவே தேவை இருக்காது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக அந்த இன்ஸ்டால் அப்படின்ற பட்டன் இருக்கும்ல, அது வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே அது என்ன ஆகும்னா அது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். அது வந்துட்டு உங்களோட சிஸ்டம் அந்த செட்டிங்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸை பொறுத்து தான் இருக்கும். பட் மோஸ்ட்லி 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு அது இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா அது டேரெக்டாக அந்த எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேஜ் காமிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எக்லிப்ஸ் எப்பயும் போல் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ நார்மலாக எக்லிப்ஸ் ஐடி வந்துட்டு அந்த விண்டோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுமா, அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கிரியேட்டிவ் நியூ ஜாவா ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதாவது இதுதான் வந்துட்டு எக்லிப்ஸ் ஐடி எடிட்டர் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு ப்ராஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணுறது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதுலேயே எல்லா ஆப்ஷன்ஸுமே மேலே அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃபைலு, எடிட்டு, நேவிகேட். ஸோ இதுக்குள்ளெல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த பேஜ் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதில் தான் கிளாஸஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதுதான் வந்துட்டு எக்லிப்ஸ். இனி நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப எக்லிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த டெஸ்க்டாப்லேயே இருக்கும். அதோட இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறப்ப அதுவே ஓப்பன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எக்லிப்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுக்கு ஒரு நீங்கள் ஷார்ட்கட் வந்துட்டு உங்களோட டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். அந்த மாதிரி உங்களுக்கு அதை எப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட சிஸ்டம்லையோ இல்லை லேப்டாப்லையோ நீங்கள் அது மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோதான், இப்படி தான் வந்துட்டு எக்லிப்ஸ் ஐடியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஜாவாவோட பேசிக்ஸ் எல்லாமே டுட்டோரியல்ஸ் எல்லாமே பார்ப்போம் இல்லையா, அது எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த எக்லிப்ஸ் ஐடியை யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இதில் வேணாம் இல்லை எனக்கு நெட்பீன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் கமெண்ட் இருந்ததுனாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஐடி பற்றியுமே உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்டாக நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, மோஸ்ட்லி இதில் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ நெட்பீன்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். கிளாஸஸ் கிரியேட் பண்ணுறது, கம்பைல் பண்ணுறது, ரன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ரெண்டுலேயுமே போத் சேமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதுலேயுமே உங்களுக்கு வந்துட்டு நான் தனியாக அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம வந்துட்டு டெவலப் பண்ணுறது ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.